பிளாக் வாட்டர் அப்படின்ற ஒரு பெரிய ஏரிக்கிட்ட பல உயிர்களும் போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, என் பேர் சாடி ஆட்லர். எத்தனை நாள் ஆனாலும் சரி இவனுக்கு சாப்பாடோ தண்ணியோ கொடுக்காதீங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஏதோ காரணத்தினால வெடிக்கலை. இது யார் ட்ரெயின்னு தெரிஞ்சால் இதை செய்ய மாட்டீங்க. அந்த கால்டர் அப்படின்ற குளிர் பிரதேசத்தை விட்டு பயணம் பண்ணி வந்துட்டாங்க. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காச்சு. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதிக்காது. நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜதான், ராஜனுக்கு ராஜனிக்க ரங்கராஜன் தான். இந்த சாப்டரோட தொடக்கத்தில் ஆர்த்தர் கேங்கை சேர்ந்த அங்கிள் கிட்ட போகிறாரு. தூங்கிட்டு இருக்க அவரை எழுப்பி எப்பவும் போல விளையாட்டாக திட்டிட்டு குதிரை வேகனில் ஏற சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, அவங்க புது கேம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர அதுக்கு வேலண்டைன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக முடிவு செய்கிறாங்க. அண்ட் அவங்க போகிற அந்த டைமில் கேங்கில் இருக்க 3 பெண்கள் நாங்களும் கூட வரோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது எல்லாரும் போகிறாங்க. அங்கே வேலண்டைனில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடம் போகிறாங்க. ஆர்த்தர் ஷாப்பிங் முடித்து ஸ்டோர் விட்டு வெளியே வர கூட வந்த கேங்கை சேர்ந்த ஒரு பொண்ணு, நான் ஒரு இடத்துல ஒட்டு கேட்டேன், ஒரு ட்ரெயின் முழுக்க பணக்கார ட்ராவலர்ஸ் வர போகிறாங்க, அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சா நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ட்ரெயின் ஹீஸ்டா, சரி பண்ணிடலான்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. மற்ற 2 பொண்ணுங்க கூட வந்தாங்களே எங்கன்னு தேட கடைசியில் தான் தெரியுது 2 பேரும் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னு. ஆர்த்தர் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வர அப்போது இன்னொரு புது பிரச்சனையை சந்திக்கிறாரு. வேலண்டைனை சேர்ந்த ஒருத்தன் ஆர்த்தரை பார்த்து, ஹே, நீ அந்த பிளாக் வாட்டர் சம்பவத்தில் இருந்த தானே, நான் அங்கே உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கூச்சலிடுறான். ஆர்த்தர் கூட வந்த பொண்ணுங்க, அங்கிள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது இது ஆர்த்தர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் புரியலன்னு ஆர்த்தர் சொல்லிட்டு, அந்த பிளாக் வாட்டரில் உன்னை பார்த்தான்னு சொன்னவன் கிட்ட ஆர்த்தர் போக அவன் பயந்து போய் குதிரையில் தப்பிக்கிறான். ஆர்த்தர் அங்கிள் கிட்ட சொல்கிறாரு, எல்லாரும் போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு. அங்கிளும் கேர்ள்ஸோ கேம்புக்கு குதிரை வண்டியில் போக ஆர்த்தர் அங்கே இருந்த ஏதோ ஒரு குதிரையில் படுவேகமாக போய் துரத்துறாரு அந்த ஆளை. ஒரு வழியாக அவனை பிடிச்சிடுறாரு. உயரத்தில் உயிருக்கு போராடுற மாதிரி ஒரு தருணத்தில் அங்கே அவனை காப்பாற்றவும் செய்கிறாரு. அந்த ஆளும், ரொம்ப நன்றி, என் பேர் ஜிம்மி, நீங்கள் ரொம்ப நல்லவர், பிளாக் வாட்டரில் உங்களை மாதிரி வேற ஒருத்தனை தான் நான் பார்த்துருப்பேன்னு சொல்ல அதுக்கு ஆர்த்தர் சொல்கிறாரு, ஜிம்மி, நான் ரொம்ப நல்லவன்லாம் இல்லை, இன்ஃபேக்ட் நான் அந்த பிளாக் வாட்டரில் தான் இருந்தேன், பல பேர்த்த கொடூரமாக கொன்னேன், இந்த உண்மை தெரிஞ்ச உன்னையும் இப்போ ஏன் கொல்லக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜிம்மி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை நான் பார்த்ததே இல்லை, ஆளை விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டாரு. ஆர்த்தரும் தோளில் தட்டி, சரி ஜிம்மி, நோ ப்ராப்ளம், ஜிம்மி ப்ரூக்ஸ் தான் உன் பேர், ஞாபகம் வச்சுப்பேன் எப்போவும், எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி, நான் உங்களை மறந்துட்டேன், எனக்கு மெமரி பவரே இல்லை, ஆளை விடுங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ ஆஃப்டர் ஆல் ஆர்த்தர் மோர்கன் பிளாக் வாட்டரில் அந்த சம்பவம் நடக்கும்போது யாருக்கும் தெரியாமல் அங்கே தான் இருந்திருக்காரு. கேங்கில் தான் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தங்க கோணத்தில் இருந்து அந்த சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த நாள் ஆர்த்தர் வேலண்டைன் நகரத்தை சேர்ந்த சலோனுக்கு போக அங்கே நம்ம கேங் மெம்பர்ஸ்க்கும் வேறு சிலருக்கும் ஒரு தகராறு ஏற்பட சண்டையில் முடியுது. டாமி அப்படின்ற ஒரு ரவுடி எல்லாத்தையும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தான். அவனை ஆர்த்தர் திருப்பி அடிக்க சண்டை பயங்கரமாக போகுது. ஸ்ட்ரீட் வரைக்கும் போய் சேத்துல மாற்றி சண்டை போடுறாங்க. கடைசியில் ஆர்த்தர் அந்த டாமியை வீழ்த்தி வெளி பிடிச்ச மாதிரி முகத்திலேயே குத்துனதை வேலண்டைன் நகரம் என்றைக்குமே மறக்காது. அந்த சண்டை ஒரு கொலையாக மாறாமல் இருக்க காரணம் தாமஸ் அப்படின்ற ஒருத்தன். ஆர்த்தர் கிட்ட அன்னைக்கு கெஞ்சி கேட்டு சண்டையை தடுத்தனால தான் அன்னைக்கு டாமி உயிர் பிழைச்சான். இந்த தாமஸ் கதாபாத்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கதையில் ஒரு பயங்கரமான பங்கு இருக்குது இவனுக்கு. எனிவேஸ், அந்த சண்டைனால வேலண்டைனில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாரு ஆர்த்தர். எல்லாரும் ஆர்த்தரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச கொஞ்சம் காசை வச்சு ஆர்த்தர் தனக்கு ஒரு குதிரை வாங்குறாரு. வாங்கிட்டு கேங் மெம்பரான ஹோசேயா கூட ஒரு கரடியை வேட்டையாட போகிறாரு. அந்த பயணம் ரொம்ப நேரம் நீடிச்சது. கேம்ப் ஃபயர் போட்டு சமைச்சு பழைய கதைகளை பேசி அன்னைக்கு இரவு முடிஞ்சுது. அடுத்த நாள் கரடியை வேட்டையாட பொறி வச்சாங்க.
அந்த ட்ராப்பை செட் பண்ணுற நேரத்திலேயே கரடி அவங்க முன்னாடி வந்துடுது. ஹோசையா பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ஆர்த்தர் தன்னோட ரிவால்வரை எடுத்து கரடி தலையிலேயே சுடுறாரு. ஆனால் அப்பவும் அது சாகலை, தப்பிச்சு மட்டும் போயிடுச்சு. அப்புறம் ஆர்த்தர் ஹோசையா கிட்ட போய் நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், எனக்கு என்ன, நான் தான் ஓடி ஒளிஞ்சிட்டேனே, அது ஒன்றும் இல்லை ஆர்த்தர், வயசு ஆக ஆக கோழையாக மாறிட்டு வரேன். ஒரு காலத்தில் இருந்த ஹோசையாவை நீ பார்த்துருக்கணும், அப்போல்லாம் இப்படி பயந்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கேம்புக்கே போயிடுறேன், நீயும் வரையான்னு ஒரு வருத்தத்தோடு கேட்குறாரு. ஆர்த்தரும் கூட வரான்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. அப்புறம் சில நாட்களாக கேங்கில் வட்டிக்கு வாங்கினவங்க கிட்ட பணம் வசூல் பண்ணுற வேலையில் ஆர்த்தர் இறங்குறாரு. பலர்கிட்ட இருந்து காசு வாங்குறாரு. ஆனால் கடைசியில் ஒரு 7 விவசாயி கிட்ட மட்டும் காசு வாங்க முடியல. அந்த விவசாயி தான் ஏற்கனவே சொன்ன அந்த தாமஸ் கேரக்டர். அவர்கிட்ட காசு இல்லைன்னு தெரிய வருது ஆர்த்தருக்கு. அடிச்சும் கேட்டு பார்க்குறாரு, ஆனால் அவர் தரல. இரும்பிக்கிட்டு மட்டும்தான் இருந்தார். ஆர்த்தரும் கோவத்தில் வேற வழி இல்லாமல் கேம்புக்கே திரும்பிட்டாரு. அங்கே கேம்பில் பார்த்தா போன சாப்டரில் பிடிச்சி வச்ச கிரணை டார்ச்சர் பண்ணிடுவோன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க கேங் மெம்பர்ஸ். பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பு கம்பியை பயன்படுத்தி மிரட்டுறாங்க. ஓடர்ஸ்கால் கேங் லீடரோட ஹைட் அவுட்டை சொல்லி இப்படி மிரட்டுறாங்க. கிரணும் எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே அவங்க இருக்கலாம்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம வாண்டர்லேண்டா கேங் கிரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவன் சொன்ன அந்த ஹைட் அவுட்டுக்கு போகிறாங்க. அங்கே எதிர்பார்த்தபடியே ஓடர்ஸ்கால் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்கள சரம் மாதிரியாக சுட்டுட்டு அவங்க சேர்த்து வச்ச பணத்தை எடுக்க ஆர்த்தர் போனார். திடீர்னு அங்கே மறைஞ்சிருந்த ஓடர்ஸ்கால் ஒருத்தன் ஆர்த்தரை கொல்ல முயற்சி பண்ணுறான். இதோட தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினச்ச ஆர்த்தருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கிரண் பின்னாடி இருந்து அந்த ஓடர்ஸ்காலை சுட்டு ஆர்த்தர் உயிரையே காப்பாற்றிருக்கான். அப்படி காப்பாற்றிட்டு இப்போவாச்சும் என்ன நம்புறீங்களா? நான் அவங்க ஆளாக தான் இருந்தேன், ஆனால் பல நாள் முன்னாடியே நான் ஓடர்ஸ்கால் விட்டு வெளியே வந்துட்டேன். உங்கள் கேங்கை சில நாட்களாக பார்த்ததில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் அவங்கள விட நல்லவங்க தான். ஸோ என்னையும் உங்கள் கேங்கோட சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு தேவை. ஓடர்ஸ்காலை நான் எதிர்த்துருக்கேன் உங்கள் கூட சேர்ந்து. ஸோ இனி என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆர்த்தரும் காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிரணையும் கேங்கில் ஒருத்தனாக ஏற்றுக்கிறாரு. அங்கே ஓடர்ஸ்காலோட லீடர் இல்லை, ஆனால் அவங்களோட பணம் இருந்ததால் அந்த பணம் மட்டும் எடுத்துகிட்டு கேம்புக்கு திரும்புகிறாங்க நம்ம கேங். அடுத்த நாள் கேம்பில் டச்சும் ஆர்த்தரும் பேசிகிட்டு இருக்க கேங்கோட யங்கஸ்ட் மெம்பரான லென்னி பதட்டத்தோடு ஓடி வந்து நம்ம கேங் மெம்பர் மைக்காவை மர்டர் கேஸில் ஷெரிஃப் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். ஸ்ட்ராபெரி அப்படின்ற நகரத்தில் இருக்க ஒரு ஜெயிலில் தான் இருக்காரு, என் கூடவே தான் இருந்தார். அரெஸ்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு லென்னி சொல்ல ஆர்த்தர் லென்னியை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்து பயத்தை போக்கிட்டு மைக்காவை ஜெயிலிருந்து காப்பாற்ற கிளம்புறாரு. ஆனால் ஆர்த்தருக்கு மைக்காவை சுத்தமாக பிடிக்காது. மைக்கா ஜெயிலே கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் தன்னோட லீடர் டச் மைக்காவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தைக்காக ஆர்த்தர் கிளம்புனாரு ஸ்ட்ராபெரி நகரத்துக்கு. அன்னைக்கு ஒரு வேளை ஆர்த்தர் போகாமல் இருந்திருந்தா பல பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும் இன்னைக்கு. ஸோ அன்னைக்கு ஸ்ட்ராபெரியில் ஜெயிலில் மைக்காவை சந்தித்த ஆர்த்தர் தன்னோட உடல் பலத்தை வச்சும் தந்திரமான யுத்தியை வச்சும் மைக்கா இருந்த செல்லையே உடைக்கிறாரு. மைக்காவையும் காப்பாத்துறாரு. அப்போ மைக்கா ஆர்த்தர் கிட்ட உன் ரிவால்வரை கொடுன்னு கேட்குறாரு. ஆர்த்தரும் கொடுக்க மைக்கா கூட இருந்த ஒரு செல்மேட்டையே கொல்றாரு. ஆர்த்தர் ஷாக் ஆனாரு. அவன் ஏதோ சொல்ல வந்தானே, ஏன் கொன்ன அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஒரு ஓடர்ஸ்கால், தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருப்பான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்த்தரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலாம் லாமன் கிட்ட இருந்து, அதாவது போலீஸ் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மைக்கா இரு, ஒரு சின்ன வேலை எனக்கு பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஃபேமிலியவே கொடூரமாக சுட்டு கொள்றாரு. வெளியே 2 ரிவால்வரை கையில் வச்சுட்டு வராரு. இந்த ரிவால்வர் எடுக்கிறது தான் அந்த சின்ன வேலை, இப்போ வேலை முடிஞ்சது, வா இப்போ தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மைக்கா. ஆர்த்தருக்கு எதுவுமே புரியல. சீக்கிரமே அங்கே பயங்கரமான ஷூட் அவுட் நடக்குது. அப்போவே தப்பிக்கலான்னு சொன்னல, இப்போ தற்காப்புக்காக எத்தனை லாமனை சுட வேண்டியிருக்கு பார்த்தியான்னு ஆர்த்தர் கேட்குறாரு கோவத்தோட. ஆனால் மைக்கா எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் கொண்டு குமிச்சாரு. 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தர் மைக்காவை பயங்கரமாக திட்டுறாரு. 2 கொலை பண்ணி ஜெயிலுக்கு போன உன்னை காப்பாற்றினா ஒரு முழு டவுனையே கேதி கலங்க வச்சுட்டேன்னு சொல்லி திட்டுறாரு. மைக்கா சிரிச்சுட்டே மன்னிச்சிரு ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ரைஃபிள் ஒன்று ஆர்த்தருக்கு அன்பளிப்பாக தராரு. இந்த ஒரு கொடூர சம்பவத்தினால அந்த சமயம் மேகமே இருண்டு போய் அந்த வானமே அழற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுது. ஆர்த்தர் கேம்புக்கு போய் நிம்மதியாக தூங்கலாம். இந்த நாளுக்கு இவ்வளோ அதிர்ச்சியே அதிகம், இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது ஆர்த்தருக்கு. ஒரு கடிதம். அந்த லெட்டரை அனுப்புனது மேரி, ஆர்த்தரோட முன்னாள் காதலி. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, ஆர்த்தர், கடைசியாக நம்ம சந்தித்தப்போ நான் இனி உன்னை பார்க்க வரமாட்டேன், வேற கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை.
ஏதேதோ சிக்கலாயிடுச்சு வாழ்க்கையில். இப்போ நான் இந்த வேலண்டைன் நகரத்தில் தான் இருக்கேன், நீயும் இங்கே தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தா எனக்காக கொஞ்ச நேரம் என்னை வந்து பாரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு அந்த லெட்டரில். ஆர்த்தரும் அதை படிச்சுட்டு பழைய நாட்கள்லாம் நினச்சிட்டு தூங்குறாரு. அடுத்த நாள் விடியுது. கேம்பில் ஜான் மனைவியான அபிகெயில் ஆர்த்தர் கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்வியான்னு கேட்குறாங்க. என் பையன் ஜாக் இங்கே தனியாக ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போறியான்னு கேட்க ஆர்த்தரும் சம்மதிக்கிறாரு. ஜாக்கை கூட்டிகிட்டு மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் அங்கே திடீர்னு பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸான 2 பேர் வராங்க. கார்ன்வால் அப்படின்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட ட்ரெயின் ஒன்றை யாரோ கொள்ளையடிச்சிருக்காங்களாம், அவங்கள தேடி தான் நாங்கள் வந்தோன்னு ஜாலியாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிற அந்த ட்ரெயின் கொள்ளையை போன சாப்டரில் பண்ணதே நம்ம பாய்ஸ் தான். ஆனால் ஆர்த்தர் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க பிங்கர்டன்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, உனக்கு இது தெரியாமல் இருக்கலாம் தம்பி, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ. பிளாக் வாட்டரில் சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அங்கே உன் கேங்கை சேர்ந்த மேக் எங்கள் கையில் சிக்கிட்டான். அவனை துடிக்க நாங்கள் எங்கள் ஸ்டைலில் டார்ச்சர் பண்ணி கொண்டோம். உன்னையும் ஒரு நாள் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம், அந்த சாவை பார்த்து பயப்படுறவன் நான் இல்லை அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. தன்னோட நண்பனை டார்ச்சர் பண்ணி கொண்டதை பற்றி தெரிஞ்சதும் கோபமும் படுறாரு. ஜாக் பக்கத்தில் இருந்ததாலேயும் வீண் வம்பு வேணாம் அப்படின்றதாலேயும் ஆர்த்தர் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் விட்டார். பிங்கர்டன்ஸும் கிளம்புனாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜாக்கை பார்த்து மீன் பிடிக்கிறியோ, பிடி இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஆர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்தினார். திரும்ப கேம்புக்கு வேகமாக போய் டச் கிட்ட இதை சொல்கிறாரு. அதுக்கு டச், பயப்படாது, நம்ம பயம்தான் உங்களுக்கு பலம், நாம் பொறுமையாக இருக்கணும், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஆர்த்தருக்கு தன்னோட முன்னாள் காதலி மேரியோட லெட்டரே ஞாபகம் வருது. உடனே மேரி அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாரு. ஆரம்பத்தில் ஒருத்தர் பார்த்து பேச முடியாமல் நின்னாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பிரிஞ்ச கதையை பேச ஆரம்பித்தாங்க. ஆர்த்தரும் அதை நினச்சி கோபப்பட ஆரம்பித்தார். ஆனால் மேரி, பழச விடு ஆர்த்தர், எனக்கு இப்போ ஒரு உதவி தேவை, உன்னை தவிர எனக்கு உதவ இப்போ யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உதவினா, மேரியோட தம்பி ஒரு மத போதகர்கள் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டானா, அவனை மீட்டு கூட்டிகிட்டு வரணுமா. இதுக்கு தான் ஆக்சுவலாக கூப்பிட்டாங்க ஆர்த்தரை. ஆர்த்தர் இதை கேட்டு அதுக்கு என்ன, அவன் இஷ்டம், அவன் போகிறான் அப்படின்னு சொல்ல, இல்லை ஆர்த்தர், அவங்க ஒரு பைத்தியக்கார கூட்டம், என் தம்பி உயிருக்கே ஆபத்து அவங்க கூட இருந்தான்னு சொல்கிறாங்க மேரி, நீ சொன்னால் அவன் கேட்பான் ஆர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தரும் சலிப்போட உதவ சம்மதிக்கிறாரு. ஆனால் மேரியோட தம்பியை போய் மீட் பண்ணி திரும்ப கூப்பிட்டா அவன் நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு, என்னை வற்புறுத்துனீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி அவனோட தலையிலேயே ரிவால்வரை வச்சுட்டு நின்னான். அப்போ உடனே ஆர்த்தர் தன்னோட ரிவால்வரை எடுத்து துல்லியமான ஒரு குறியோட அவனோட ரிவால்வரை சுடுறாரு. அப்புறம் அவன்கிட்ட பொறுமையாக பேசி அவன் பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணி மேரி கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. மேரியும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கே திரும்பி போகிறேன்னு ட்ரெயின் ஏறுறாங்க. அப்போ ஏறுற அந்த கடைசி நிமிஷத்தில் ஆர்த்தரை பார்த்து, ஆர்த்தர், நீ இப்போ எல்லாத்தையும் விட்டா கூட நம்ம ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பெருமூச்சு விட்டு, நீ எங்கே இது எல்லாத்தையும் விட போகிறேன்னு சொல்லி புலம்புறாங்க. ஆர்த்தருக்கு பேச வார்த்தைகளே இல்லாமல் மௌனமாகவே இருந்தார். மேரி போன அப்புறம் தனியாக வருந்தினார். மேரி, உன் ஒருத்தினால நான் இந்த உலகத்திலேயே லக்கியஸ்ட் மேன்னு எனக்கு தோணியிருக்கு, ஒரு முட்டாளாகவும் இப்போ தோணுது. என் மனசை யாருமே, எந்த பொண்ணுமே இப்படி குழப்பினதில்லை, உன்னை தவிர யாராலையும் குழப்பவும் முடியாது மேரி அப்படின்னு தனியாக ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் நம்ம கேம்புக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. ஆக்சுவலாக ஷான் அப்படின்ற ஒரு கேங் மெம்பர் பிளாக் வாட்டர் சம்பவம் நடந்ததுலேருந்தே காணும். ஆனால் இப்போ வந்த இன்ஃபர்மேஷன் படி சில பவுண்டி ஹண்டர்ஸ் கையில் ஷான் மாட்டினது தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால ஷானை நம்ம கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் காப்பாற்றி கூட்டிகிட்டும் வராங்க. பல நாளுக்கு அப்புறம் அவங்களில் ஒருத்தனான ஷான் திரும்ப வந்த சந்தோஷத்தில் கேங்கே பார்ட்டி பண்ணி கொண்டாடினாங்க. ஆனால் அந்த டைமில் ஆர்த்தர் அண்ட் ஜான் பேசிக்கிறாங்க, நம்ம கேம்பை வேறு இடத்துக்கு மாற்றி ஆகணும், அதுக்கு பணம் இன்னும் தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆர்த்தருக்கு ஞாபகம் வருது, வேலண்டைன் நகரத்துக்கு கேங் பொண்ணுங்களோட ஸ்டாக் வாங்க போனப்போ ஒரு ட்ரெயின் திருட்டு பண்ணலான்னு எங்களுக்கு ஐடியா கிடச்சிது. ஆனால் போன முறை மாதிரி ஒரு பர்சனல் ட்ரெயின் இல்லை, ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், அதுக்கான செட்டப்பையும் பிளானிங்கையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஜான் கிட்ட சொல்கிறாரு ஆர்த்தர். ஜான் அப்படியே அதை பார்த்துட்ருக்க அடுத்த நாள் மதிய நேரம் ஒரு ஹோட்டல் ஒன்றில் டச் அண்ட் ஆர்த்தர் சாப்பிட்டுட்டு இருக்க திடீர்னு நிறைய கவுபாய்ஸ் அங்கே வராங்க. நம்ம கேங்கை சேர்ந்த 2 மெம்பர்ஸை பகடக்காயாக பிடிச்சிட்டு டச்சையும் ஆர்த்தரையும் வெளியே வர வைக்கிறாங்க. இந்த கவுபாய்ஸ் எல்லாம் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா, கார்ன்வால், அதாவது நம்ம கேங் ஃபஸ்ட்டு சாப்டரில் கொள்ளையடித்த ட்ரெயினோட ஓனர்.
அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எல்லாம் முடிஞ்சதுன்னு கைவிட்டுறாம ஆர்த்தர் அண்ட் டச் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. டச் சின்னதாக பேசி கவனத்தை திசை திருப்ப ஆர்த்தர் அசுர வேகத்தில் தன்னோட ரிவால்வரை எடுத்து அந்த கௌபாய்ஸை முடிக்கிறாரு. ஆனால் கான்வால் தன்னோட அடியாளுங்க கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முதலையே கிளம்பியிருந்தார். ஆர்த்தர் அங்கே பயங்கரமாக சண்டை போட்டு மீஞ்சி இருந்த எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறாரு. எல்லாம் முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, கான்வால் இதோட விட்டுற மாட்டான் அப்படின்னு ஆர்த்தர் கேங் கிட்ட சொல்லிட்டு கான்வாலோட அடுத்த வருகைக்காக தயாரானார். அன்னைக்கு நைட்டு இன்னொரு பெரிய ட்ரெயின் கொள்ளையும் பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதையும் இப்போ நிகழ்த்துறாங்க நம்ம பாய்ஸ். என்ன பிளான் அப்படின்னா, ஒரு பெரிய ஆயில் டேங்கர் வேகனை எடுத்து ட்ரெயின் போகிற பாதையில் நிற்க வச்சாங்க. ட்ரெயின் ஆப்ரேட்டர் இதை பார்த்ததும் நிறுத்தணும், நிற்காமல் இருந்தால் ஆயில் டேங்கரில் ட்ரெயின் இடித்து உராய்வு ஏற்பட்டு என்ஜினே வெடிக்கும். ஸோ ட்ரெயின் நின்னாலும் நம்ம கேங்க்கு இதனால் லாபம், நிற்கலைனாலும் அவங்க நினச்சபடி கொள்ளையடிக்க முடியும், லாபம். ஸோ இப்படி இருக்க வேகனை நிற்க வச்சுட்டு ஆர்த்தர் அந்த வேகன் மேலேயே ஏறி நிற்கிறாரு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல். அந்த ட்ரெயினை அவன் கண்டிப்பாக நிறுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரைஃபிளை எடுத்துகிட்டு தைரியமாக நின்னார் ஆர்த்தர். ட்ரெயினும் நின்றுது, மக்கள்கிட்ட இருந்து நிறைய கொள்ளையடிச்சிட்டு நம்ம கேங்கும் கிளம்புனாங்க. ஆர்த்தர் அன்றைக்கி அந்த வேகன் மேலே நின்னது இன்றைக்கி வரைக்கும் யாரும் மறக்கலை. அடுத்த நாள் நம்ம கேங் பிளான் பண்ண மாதிரியே அடுத்த இடத்துக்கு கேம்பை மாற்றினாங்க. ஆர்த்தருக்கு இது எந்த மாதிரி இடம்னு சரியாக தெரியாது, இங்கே மக்களை பற்றி தெரியாது, ஏன் இதுவரை நிகழ்ந்த சில மர்மங்களே பிடிபடலை. உதாரணமாக மைக்கா அந்த குடும்பத்தை ஏன் கொன்னா, மேரி திரும்ப ஆர்த்தரோட ஒன்று சேருவாங்களா, பிங்கர்டன்ஸ் இதுவரை அமைதி காத்தாங்க, ஆனால் இப்போது ஆர்த்தர்கிட்ட நேராகவே வந்து உன் நாட்களை எண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன ஆகும்? பிளாக் வாட்டரில் ஆர்த்தர் இருந்துக்கிட்டே ஏன் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கணும்? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் மர்மங்களுக்கும் ஒரு தருணத்தில் விடை கிடைக்கும். அந்த தருணம் சீக்கிரமாகவே வரும். எல்லாத்துக்கும் மேலே அடுத்த அத்தியாயத்தில் கதையில் வேர்ல்டு பில்டிங் எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் ஈவென்ச்சுவலி முக்கிய கதாபாத்திரங்களோட மரணங்களையும் நீங்கள் பார்க்க தயாராக இருங்க. எதிர்காலத்தின் கண்ணாவை மடியிலே ஏந்திக் கொண்டு ஜீவனதி வேறேதும் நிலையில்லை என்ற ஊழ்வழியிலே மனது உடைந்து போகிறதே ஜீவனதி மலை தடுத்தோ வனம் கீழ்